சமந்தா புயல், தமனா புயல், அஜித் புயல், விஜய் புயல், ரஜினி புயல், கமல் புயல் அப்படின்னு வச்சிங்கன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அப்புறம் இதை வச்சு ஒரு 4 நாள் உருட்டிட்டு இருக்கலாம். கமல் புயல் ஃபோர்ஸா இருந்ததா, ரஜினி புயல் ஃபோர்ஸா இருந்ததா அப்படின்னு. கமல் புயல்னு பேர் வச்சா மட்டும் தான் கஷ்டம். ஏன்னா இவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுல புயல் வந்துட்டு போயிடும். சொல்லாம திறந்து விடுறதாங்க பழக்கம். சொல்லிட்டு எல்லாம் திறந்து விட மாட்டாங்க. இந்த புச்சா நீங்க கேக்குறீங்க எம்எல்ஏ ஜனங்களுக்கே சொல்லாம திறந்து விட்டதுதான் செம்பரம் பாக்கம். கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்தையே நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால தப்பு இருக்கா? என்ன ஒருவேளை ஏதாவது கூட்டணி மாறுகிறதா? அவங்க சொல்றது இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க. எல்லாரும் யாரோட ஆர்குமெண்ட்டை யாரு எடுத்துக்காங்கன்னு தெரியல. வேற ஒரு கூட்டணியில இருந்துக்குன்னு நீங்க எதிர் கூட்டணிக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா கேட்குவாங்களா மாட்டாங்களா? அது உங்க கூட்டணியிலே கேட்பாங்க. நாங்கன்னா வேற வேலை இல்லாம உட்காந்தீங்கன்னா அவரு பட்டணப்பாக்கத்துல இருக்காரா இல்ல பனையூர்ல இருக்காரா, இதைத்தான் அப்படியே நாங்க காத்து நிற்கிறோம். ஐயோ எங்க இருக்காரு தமிழக மக்களுக்கு இதுதான் தேவை. எப்பா புயல் எங்க இருக்குது, மழை எப்ப வரப்போகுது, ரோடு எங்க நல்லா இருக்குது, டிராபிக் கூகுளை நம்பி நிற்கிறோம். நம்ம கரூருக்கெல்லாம் இ பாஸ் ஒன்றும் நடைமுறை வரலன்னு நினைக்கிறேன். யாரும் ஒன்னா போலாம், தப்பே கிடையாது. ஆனா நாம போனா மட்டும் ஏதாவது நடந்துரும் பயந்துன்னு இருந்தா வெள்ளக்காரன் போடுற ரொட்டி துண்டுக்கு அலைஞ்சு நிற்குதுங்க இங்க ஒரு சில கும்பல். இதெல்லாம் அப்படியே தூக்கி காரி துப்பிட்டு போயிட்டே இருங்க வைக்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு பொழப்பே இதுதான். இவனுக்கு பண்றதெல்லாம் ரொம்ப யோக்கியம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியல் ஞானி, அரசியல் சக்கரவர்த்தி, டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். விக்ரம், மழை பெரும் பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் போன வருஷம் வந்தாப்புல, இந்த வருஷம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடுத்த வருஷம் யார் வருவாங்கலாம் கேட்காதீங்க. இல்லை சார், அப்படிலாம் கேட்கல. இந்த வருஷத்தோட முடிஞ்சு, ஏன்னா அடுத்த வருஷம் ஆட்சியே மாறினாலும் மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இல்லை, ஸோ அதனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது, அதாவது அந்த டெல்டா மாவட்டங்களில் இந்த நெல் கொள்முதல்லாம் நடக்கலை, எல்லாமே நெல் முதல் அது அவரோட பாஷை சார். இல்லை, என்னோட பாஷை. நமக்கு அப்படிதான். அது டங்கு ஸ்லிப் ஆயிரும். நெல்லெல்லாம் முளைச்சிருச்சு. நெல்லுனா முளைக்கதாங்க செய்யும், முளைக்கிறதுக்கு தான் நெல். அது விற்கிறதுக்கு அப்புறம் தான் சார் பண்ணணும். விற்கிறதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு இல்லை அதெல்லாம். அதனால ஃபீல் பண்ணி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டே வரலன்றாரு சார். அண்ணா மீடியா இவரு சொல்றாரு, அவரு இல்லைன்றாரு, அவரு நெல் எடுத்து காமிக்கிறாரு, இவரு காமிக்கல. அப்போ இங்க இல்லைன்னு அர்த்தம். உதயநிதி அவர்கள் கையில நெல் இருந்ததா? இல்ல. அப்ப அது முளைக்கல. எடப்பாடி கையில நெல் இருந்ததா? இருந்தது. அப்போ முளைச்சிச்சு. நீங்க எங்கேருந்து பாக்குறீங்கன்னு அர்த்தம். போன வருஷம் சொன்னாங்கல்ல இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டதுக்கு, எந்த இடத்துல இருந்து சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு பர்சன்டேஜ். சென்னையில முளைக்கல, அதனால அவர் முளைக்கலன்றாரு. தஞ்சாவூர்ல முளைச்சிக்குது, அதனால அவர் முளைச்சிக்குதுன்னு சொல்றாரு. நீங்க அங்க போய் பார்க்கணும் தம்பி. புட் யுவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ். அது வேற, செருப்பை கட்டிட்டு தான் அவர் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது வேற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிச்சு. செருப்போட போனாரு அப்படின்னு. இல்லப்பா அவர் செருப்பை கட்டிட்டாருப்பா அப்படின்றாங்க. என்னப்பா அங்கே என்ன காங்கிரீட் ரோடா போட்டுக்கிறாங்க, அதனால அவர் செருப்பை கட்டிட்டாரு. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. செருப்போட போனார், செருப்பு இல்லாமல் போனாருன்னு தெரியுது. எதை பேசுறதுனே கிடையாது. எதையாவது ஒன்று சொல்லணும். வேட்டியை மச்சி கட்டிக்கின்னு போனார், இல்லை தொங்க விட்டுக்கின்னு போனார், இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. இதுதான் இனி ஒரு பெரிய விஷயமா விவாதம் பண்ணின்னு இருக்கிறாங்க. பொழுது போகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பொழுது. மழை அப்படின்னா டீ, பகோடா, இளையராஜா சாங்ஸ், அத்தோடு நிறுத்திக்கணும். நீங்கள் தேவையில்லாமல் நெல் பக்கம்லாம் போகக்கூடாது. பக்கோடாக்கு நெல் தேவையா? இல்லை, அது கடல மாவு, அதனால அதுக்கு தேவையில்லை. மழை வருதுன்னா எதுக்கு? அதுக்கு தான் இளையராஜா சாங்ஸ் நிறைய இருக்குது. இல்லை, இப்போ தான் எதெல்லாம் திறந்தாலும் நமக்கு வருது. போட் சர்வீஸ்லாம் ரெடி பண்ணிருக்காங்க சார். பல்லவன் போட்டு வரத்து கழகமா? இப்போ பல்லவன் கிடையாது, அது மாற்றிட்டாங்க. வரட்டும் தம்பி, மழை பெருசாக வரட்டும். அது அமேசானில் கூட 2000 சில்லற ரூபாய்க்குலாம் இருக்குது. ரப்பர் போட்டு இன்ஃப்ளேட்டபிள், அப்படியே விட்டோம்னா அது பைப்பு கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், காத்தடிச்சிக்கலாம். அப்படியே ஆசையே அலை மேலே நாம் எல்லாம் அதன் மேலே அப்படின்னு ஓடம் போலே ஆடிடுவோமே அப்படின்னு நம்மளும் போகலாம். என்ன இப்போ சென்னையை வெனிசாக்குவோம். அந்த அளவுக்கு மழை வருமானு தெரியல. இது ரமணன் அவர்களை தான் கேட்கணும். அவர் இருந்த வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிருந்ததுங்க. இப்போ மழையை காணோம். மழைன்றாங்க. அது கேட்டால் அன்றைக்கி ஏதோ 2 புயல் வருதுன்னாங்க, வராதுனாங்க. ஆந்திரா போயிடுச்சுட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் ஆந்திரா போயிடுச்சுட்டாங்க. புதுசாக இப்போ ஏதோ இது மோந்தா புயலா? அது ரமணன் அவர்களை பார்த்தா சொல்லணும். இந்த நேமிங் கன்வென்ஷன் ஒன்று இருக்குதுங்க. அது இந்த பக்கத்தில் இருக்க பங்களாதேஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு அப்படின்னு பாருங்க. நம்ம ஜாயன்ஸ் வரும்போது
நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மோந்தா இப்படிலாம் வைக்காதீங்க. தானே புயல்ன்றாங்க, நீலம் புயல்ன்றாங்க, சமந்தா புயல், தமனா புயல், அஜித் புயல், விஜய் புயல், ரஜினி புயல், கமல் புயல் அப்படின்னு வச்சிங்கன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கும். அப்புறம் இதை வச்சு ஒரு 4 நாள் உருட்டிட்டு இருக்கலாம். கமல் புயல் ஃபோர்ஸாக இருந்ததா, ரஜினி புயல் ஃபோர்ஸாக இருந்ததா அப்படின்னு உடனே சொல்லலாம். பார்த்தீங்களா, தலையோட புயலில் சேதம் இல்லை, தளபதி புயலில் தான் சேதம் அதிகம் அப்படின்னு இன்னும் சில பேர் இப்படி கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி பேர் வச்சிங்கன்னா இந்த 23ஆம் புலிகேசியில் இந்த வேலை இல்லாதவங்கலாம் கூட்டின்னு வந்து போடுங்கடா சண்டை அப்படின்னு வேற அதை உருப்படியாக நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு 15 வருஷம் ஆனாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும். தலை புயலும் போது என்ன ஆச்சு தெரியுமா, டே தலை தீபாவளி கேள்விப்பட்டுக்கிறேன்டா, அதனடா தலை புயல். அப்போ இருக்கவங்க தனுஷ் புயல், சிம்பு புயல், இப்படி விதவிதமாக பெயர் வச்சா நம்ம ஜனங்களும் திட்டமாட்டாங்க. ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து தனுஷ் புயல் இது மாதிரி சொல்லிச்சுன்னா தனுஷ் ரசிகர்லாம் ஓட்டு அடி அடின்னு அடிப்பாங்க சோஷியல் மீடியாவில். அதனால் புயலை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல. இப்படி நம்ம அந்த நேமிங் கன்வென்ஷனை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சைக்ளோன் வருது, ரெயின் வருது, வாட்டர் வருது, எல்லாம் வருது, போட் வருது, யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை தனுஷ் புயல் அப்படின்னா அன்னைக்கு டிவியில் எல்லா டிவிலையும் தனுஷ் படமாக போடணும், தனுஷ் சாங்காக போடணும். நல்லா இருக்குல்ல. ரமணன் சார்ட்ட வேணா கேட்டு பரிந்துரை பண்ண சொல்லி. அதான் அதை பற்றி இந்த மாதிரி தான்ப்பா நம்ம எல்லாம் வந்து மனசு விட்டு பேசும்போது தான் இந்த மாதிரி விலையில்லா ஆலோசனை நிறைய வரும். இது யாருக்கும் பாதிப்பில்லாத ஆலோசனை. நல்லா இருக்குல்ல இந்த ஐடியா, கரெக்ட். அப்போ வந்து சொல்லலாம் அந்த இளையராஜா அப்படின் போது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சாங் போட்டிருப்பாரு. அப்போ இவங்களுக்கு போட்ட சாங்ஸ், ரஜினிக்கு இளையராஜா சாங், கமலுக்கு இளையராஜா சாங், அந்த மாதிரி செலக்டிவாக போட்டு அந்த புயலை கொண்டாடுவோம். அதானே, பண்டிகை மட்டும்தான் கொண்டாடணுமா, புயலையும் கொண்டாடுவோம் தம்பி. நாம் வந்து சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டவங்க. அப்போ வந்து புயலை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரசிகர்கள்லாம் அந்த அது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த நடிகருடைய புயல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த நடிகருடைய ரசிகர்கள்லாம் வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து அந்த ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நியூஸ் சேனல் மட்டும் கொடுக்க தேவையில்லை, அவங்களே மட்டும் கொடுத்துருவாங்க. ஆமாம், என்ன அருமையாக இருக்கின்றது இந்த புயல் அப்படின்வாங்க. நடனம் ஆடுது புயல். அந்த கமல் புயல்னு பேர் வச்சா மட்டும் தான் கஷ்டம். ஏன்னா அவர் சொல்றதும் புரியாது, அந்த புயலும் வந்து எங்க போறதுன்னே நமக்கு புரியாது, தெரியாது. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கமல் புயல், புயலுக்கு பெண் அமைதி என்று சொல்வார்கள், ஆனால் அந்த புயலே அமைதியாக இருந்தால், ஏன்னா சில நேரம் அந்த புயல் அமைதியா இருக்கும். இப்படி ஏதாவது சொல்ல போக அப்போ இப்படி பண்ணிடுவாங்க ஜனங்க. இவர் என்ன சொன்னாரு அப்படின்றத வந்து அப்படி யோசிச்சுன்னே இருப்பாங்க. அதுல புயல் வந்துட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த சேதம்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து அது அர்த்தம் புரியாது. அதுலேயே நம்ம யோசிச்சுட்டு இருப்போமா, அதனால் அந்த சேதம் அதெல்லாம் ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. சூப்பர் ஐடியாவாக இருக்குப்பா. காப்பி ரைட்லாம் கிடையாது, யார் வேணா எடுத்துக்காங்க. ஓகே சார், அடுத்த நம்ம தமிழ்நாடு சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் நான் ஒரு எம்எல்ஏ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புளு என்ன கேட்காம நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் நீங்கள் வந்து திறந்து வச்சிட்டிங்களே அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு சார். அதில் முக்கியமாக சொல்கிறது என்ன, பொதுப்பணித்துறையில் வெறி பிடிச்ச ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அவருக்கு தான் சார் வெளிச்சம். ஐயோ, இந்த மாதிரிலாம் வந்து கொளுத்தி போட்டு போய்கிறாரு. சரி, செம்பரம்பாக்கம் ஏரி இங்கே விவசாயத்துக்காக திறந்து விட்டாங்க? இல்லை சார், நம்பிருச்சு, அதனால் வந்து திறந்து விட்டுருக்காங்க. ஓ அப்படியா? இல்லை, வழக்கமாக அந்த மேட்டூர் அணை திறப்பதற்கு வந்து முதல் மந்திரி போவாங்க, பூவோட தட்டோட சேர்த்து எல்லாத்தையும் எள்ளி போட்டுறது. ஆமாம், அது நம்ம பார்த்துருக்கோம். எடப்பாடி அவர்கள் போயிருக்காரு, நம்ம இப்போ முதலமைச்சர் அவர் போயிருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது விவசாயத்துக்கு, விவசாயிகளுக்கு வந்து தண்ணி வருது அப்படின்னோடனே அவங்க வயல் வேலையெல்லாம் செய்வாங்க. அது ஒரு சிம்பாலிக்காக அது பண்ணுவாங்க. செம்பரம்பாக்கம் சொல்லாமல் கொள்ளாமல் நைட்டு திறந்து விட்டது தான் செம்பரம்பாக்கம் ஏரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015. அதுக்கு வந்து என்கிட்ட சொல்லலை அப்படின்னா ஒருவேளை அவங்க நினச்சிருப்பாங்க போல, சொல்லாமல் கொள்ளாமல் திறந்து விடுறது தாங்க பழக்கம், சொல்லிட்டெல்லாம் திறந்து விட மாட்டாங்க. இந்த புச்சா வந்து நீங்கள் கேட்குறீங்க, எம்எல்ஏ ஜனங்களுக்கே சொல்லாமல் திறந்து விட்டது தான் செம்பரம்பாக்கம், நீங்கள் என்ன எங்களுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு. பட் இது எதுக்கு அவர் போய் கேட்டார்னு எனக்கு தெரியல. நான் வந்து திறந்து விடணும், இதில் என்ன இருக்குது எனக்கு புரியல. இட்ஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன். அப்போது எல்லாத்துக்கும் வந்து இவர் போயிட்டு கிளைம் பண்ணுறாரா எனக்கு சொல்லுங்கள். ஏன் இதுக்கு மட்டும் கிளைம் பண்ணுறான்னு தெரியல. ஆர் மேபி கரெக்டு, அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது ப்ரோட்டோகாலாமா சார் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 வருஷம் கூப்பிட்டாங்களாமா சார், இவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சாராம். போன வருஷம் கூப்பிடலையா, இந்த வருஷம் கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களாமா, நாங்களா தண்ணி. அதுதான் அந்த ப்ரோட்டோகாலே எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேபி இந்த எலெக்ஷன்றதுனால இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் இருக்கான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியல. பட் அல்டிமேட்லி எதுவாக இருந்தாலும் அண்ணன் ராகுல் காந்தி அரசியல் ஞானி,
அவர் எடுக்கிற முடிவு தான். அதனால இதெல்லாம் வந்து பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. திறந்து விட்டானே திறந்து விடாட்டானே ஜனங்க கஷ்டப்படாமல் இருக்காங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் வைக்கிற வாதம் என்னன்னா சார், நீங்கள் திறந்து விட்டுருவீங்க ஓகேங்களா, ஏதாவது வீடு மூழ்கி போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களை தான் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ எனக்கு நீ இன்ஃபர்மேஷனாவது எனக்கு கொடுத்துருக்கணும்ல, நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு. அப்போ இவரை கூப்பிட்டு திறந்து வச்சு அப்போ வீடு முழுகிடுச்சுன்னா அப்போ கேட்க மாட்டாங்களா இவங்க? ஏங்க அதுதாங்க ரிஸ்க்கு. எம்எல்ஏ போய் திறந்து விட்டு எங்கள் வீடு முழுகி போயிடுச்சுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போவாது அதிகாரிகள் தலையில் பழிய போட்டுடலாம். அந்த பொதுப்பணித்துறையில் ஒரு வில்லன் சொல்லியிருக்காரு, அவர் மேலே பழிய போட்டுடலாம். நாமளே போய் திறந்து வச்சு முழுகிடுச்சின்னு சொன்னா ஏங்க இதுக்கு இவருடைய கிளைம்ல ஏதாவது நியாயம் இருக்குதா சொல்லுங்க? விவசாயத்துக்கு திறந்து விட்டா கூட அது பாருங்க நாங்கள் வந்து திறந்து விடணும்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வரதை திறந்து விடுறாங்கன்னும் போது அதுலேயும் இந்த ஆர்கியூமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப தப்பு. எங்களுக்கு தெரியாமல் திறந்து விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, தெரிஞ்சு திறந்து விட்டா மட்டும் அப்போ கேட்க மாட்டாங்களா? இல்லைப்பா, எம்எல்ஏக்கு தெரிஞ்சு தான் திறந்து விட்டாங்க, எம்எல்ஏ தான் திறந்து விட்டாரு, அதனால வெள்ளமே வா, எங்கள் வீட்டு அச்சின்னு போனாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், தெரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா ஜனங்க சொல்ல போகிறாங்க. என்னங்க இது லாஜிக்கே இல்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. இதில் யார் அந்த வில்லன்னு வேற தெரியல. அது அவருக்கு தான் சார் தெரியும். கடைசி வரைக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோமே. அது அரசு அதிகாரியா இல்லை அமைச்சரானுங்கிறது கேள்விக்குறியாயிருச்சு. அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டோம். ஆமாம். ஓகே சார், அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் சார், அதாவது முன்னுக்கு பின் முரணாவே ரொம்ப மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அன்றைக்கி ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அந்த வழக்கறிஞர் வந்து சும்மா போகிற போக்கில் 4 தட்டு தட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது தெளிவாக தெரிஞ்சிருக்கு சார். நேற்றுக்கு பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த நியூஸே தெரியாது, நியூஸ் சேனலில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோ இது நீ அவரை கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, என்ன வந்து நீ சுத்தல்ல விடுற மாதிரி இருக்குது. ஏன் சார்? வாரம் என்ன சொன்னேன், அண்ணன் சொன்னாரு அப்படின்னு இந்த பாருங்க, அடிக்க போனாங்க, தடுத்துட்டாங்க, காவல்துறையினர் கூட்டு போனாங்க, அண்ணன் சொன்னாருன்னு நான் அப்படி சொன்னேன். அடுத்த வாரம் வரும்போது என்ன ஆகி போச்சு, நான் மறைச்சு பார்த்தா சும்மா விடுவாங்களா, அடிச்சாங்க, சரியா அடிக்கலன்னு சொன்னாரு, அதையும் நான் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்தா நீ புதுசா சொல்றேன். யோ என்னையா இது? இப்போ நான் இனிமேல் யார் கேள்விக்கும் பதிலே சொல்ல முடியாது போல இருக்குதே. தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்காத. அப்புறம் நீ வந்து அண்ணனை குறை சொல்ற மாதிரி இல்லை, என்ன சொல்ற மாதிரி இருக்குது. என்னடா விளக்கண்ணா இப்படி மாற்றி மாற்றி பேசினுக்கிறியா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தடவை மாதிரி சொல்லினுக்கிறியா அப்படின்னு என்ன கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியா சொல்லியிருக்காரு? அப்போ நாளைக்கு வந்து அந்த 20 செகண்ட் தான் அந்த விஷயங்கள் நடந்ததாமா சார். அவர் வந்து உள்ளே உட்காந்துருந்தாராம், கார் கண்ணாடி கூட ஓப்பன் பண்ணலாம், அவனை கூட்டிட்டு போயிட்டாங்களா, இவர் வந்து வண்டியில் வந்துட்டாராமா சார். பட் அதுக்கப்புறம் நியூஸை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாரா இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. அப்போ இனிமேல் இது எடப்பாடியாருக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து என்னங்க இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இந்த நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னும் எல்லாருமே அப்படி தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்தையே நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த வந்து நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாலும் தப்பு இருக்கா? என்ன ஒருவேளை ஏதாவது கூட்டணி மாறுகிறதா? அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் யாரோட ஆர்கியூமெண்ட்டை யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல, எல்லாரும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் விலையில்லா முட்டுக்கள் போல இருக்குது. அதனால் காப்பிரைட் கிடையாது, யார் ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்னு இதையும் நாம் கேட்டுட்டு இருக்கணும். ஆனால் நம்ம ஓட்டு மட்டும் தானே போடுறோம், நாமெல்லாம் கட்சி தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் கிடையாதுல்ல. அதனால் அதெல்லாம் கேட்டுன்னு அப்படின்னு தலையாட்டிங்கன்னே போனோம். வேறு என்ன இருக்குது நமக்கு? கரெக்டாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் திருமாவளவன் சொல்லும்போது பிஜேபியோட மட்டும் சேராதீங்க, அவங்க வந்து உங்களை காலவாரி விட்டு 2வது இடத்துக்கு வந்துருவாங்க சரிங்களா. இந்த விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன் அப்படின்னா நீ யார் எனக்கு ஐடியா சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அதிமுகங்க நான் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் பேசிடுறேன். அதானே, இந்த விலையில்லா ஆலோசனைகள்லாம் நான் மட்டும்தான் கொடுக்கணும், மற்றவங்களாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்தா அதிமுக தான் பிஜேபியை போட்டு அழுத்தி நிற்குது போல இருக்குது. அப்போ 2 பேரையும் சேர்த்து அழுத்துறதுக்கு தாவேகா வேற வருவாங்க போல இருக்குது. என்னன்னாங்கன்னே தெரியல சார், திடீர்னு ரொம்ப வேற உளவுத்துறை அறிக்கையெல்லாம் வேற கொடுத்துக்கிறாங்களாம். என்னவா சார்? தாவேகா பாஜக சேர்ந்தால் வந்து அது திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியல, சொல்லுங்க. என்ன நல்ல காலம், நாம அதை முதல்லயே பேசிட்டோம். நம்மளுது வந்து ரஷ்ய உளவுத்துறை அறிக்கை. ஆமா, என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த மாதிரி தாவேகா இந்த பக்கம் வந்தாங்கன்னு சொன்னா இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஓட்டு எல்லாம் ஏறாது, குறைஞ்சு தான் போவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது ரஷ்யாவிலேருந்து எஃப்எஸ்பி உளவுத்துறை அறிக்கை நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேப்பர்லலாம் வந்திருக்கு, இந்த மாதிரி இவங்க சேர்ந்தாங்கன்னா திமுகவுக்கு லாபம் அப்படின்னு. எவென்ச்சுவலி அப்படித்தான் ஆகும். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒதுங்குறாங்க, இவங்க அவங்களும் சேரணும் அப்படின்னு சொன்ன பல பேர் வந்து சேராதுன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க போல இருக்குது. இப்போ வந்து அது சரி வரல, இவர் அது வரல, இது வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து கரூரில் பர்மிஷன் கொடுக்கல, கல்யாண மண்டபம் கிடைக்கல அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கரூருக்கு ட்ரெயின் பஸ்ஸில் புக்கிங்லாம் இருக்குது.
கல்யாண மண்டபத்தில் கல்யாணம்லாம் புக்கிங் தான் ஆயினுக்குது. என்ன டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்குது. மார்கழி மாதம்ல நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம்ல, அப்போது ஃப்ரீயாக இருக்குது. அண்டு கரூருக்கெல்லாம் பாஸ் ஒன்றும் நடைமுறை வரலன்னு நினைக்கிறேன். யார் ஒன்றா போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் நாம் போனால் மட்டும் ஏதாவது நடந்துரும்னு பயந்துக்கினே இருந்தால் அது எப்படி சரி வரும்? வேறு இந்த 16 நாள் வரைக்கும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம்னாங்க. 16 நாள் முடிச்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். எப்போ தான் பேச போகிறாங்கன்னு தெரியல, எப்போ தான் போக போகிறாங்கன்னு தெரியல. இதையே பேசினுக்கிறோம். ஆனால் இது நடுவில் வந்து அவர் பட்டினப்பாக்கம் வீட்டிலிருந்து கிளம்பி இந்த வீட்டுக்கு போனார். எங்களுக்கு என்னங்க வந்தது? நாங்கள் என்ன வேறு வேலை இல்லாமல் உட்காந்திங்கன்னா அவர் வந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்காரா இல்லை வந்து பனையூரில் இருக்காரா? இதைத்தான் அப்படியே நாங்கள் காத்து நிற்கிறோம். ஐயோ எங்கே இருக்காருன்னு. தமிழக மக்களுக்கு இதுதான் தேவை. எப்பா புயல் எங்கே இருக்குது, மழை எப்போ வரப்போகுது, ரோடு எங்கே நல்லா இருக்குது, டிராஃபிக் கூகுளை நம்பின்னுக்கிறோம் நம்ம. இவங்க என்னடானா வந்து இந்த வீட்டில் இருந்து கிளம்பி அங்கேயே போனார் அப்படின்னா பின்னாடி ஒருத்தர் சைக்கிளில் வரார். அது பார்த்தீங்களா? அது அவர் வீட்டிலேருந்து ட்ராயிங் கதவு திறக்குது, அவர் வரார். பின்னாடி ஒருத்தர் சேப் சகா போட்டு சைக்கிளில் வரார். பைலட்டெல்லாம் சைக்கிள் இல்லையே, வரமாட்டாங்களே. அதுவும் முன்னாடியில் போவாங்க. அவர் யாரோ அந்த பக்கம் போகிற தொழிலாளி போல இருக்கு. அவரும் வந்து அதான் சொல்லுவாங்க, இன் ஃபியூச்சர் எவ்ரிபடி வில் பி ஃபேமஸ் ஃபார் 15 மினிட்ஸ்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி எல்லா சேனல்லையும் அவரை பார்க்குறாங்க, லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நான் வந்து இந்த டிவி புகழ் அப்படின்னு சொல்லிடலாம். வேறு வேலையே இல்லாத மாதிரி இதைத்தான் பேசினுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதில் வந்து சரி ஆளாளுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நான் விலையில்லா ஆலோசனை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு. வேற ஒரு கூட்டணியில் இருந்துக்குன்னு நீங்கள் வந்து எதிர் கூட்டணிக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா கேட்குவாங்களா மாட்டாங்களா? அது உங்கள் கூட்டணியிலே கேட்பாங்க. அவங்க தான் வந்து ஆடி தோற்று போகிறாங்கல்ல. நீ என்னத்துக்கு போயிட்டு நம்ம டீம் கிரிக்கெட் ஆடும்போது சொல்லுவோமா மாட்டோமா? அந்த மாதிரி தான். அது நியாயமான கேள்வி தான். நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு கொடுங்க? இந்த பக்கம் வந்து ஆலோசனை கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆலோசனையே தேவையில்லை. அவங்க அப்படியே மேலே போயின்னுக்கிறாங்க. அப்போ இங்கே ஆலோசனை தேவையில்லை, அங்கே ஆலோசனை கொடுக்கவே கூடாது. அப்புறம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதனால் கொடுக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். கொடுத்தா மட்டும் அவங்க ஏதுக்கு போகிறாங்களா? சார் இப்போ ஆக்சுவலாக இப்போ வாஷிங்டன் போஸ்ட் என்ன சார் ப்ராப்ளம் அவங்களுக்கு? எல்ஐசியில் அதானி குரூப் வந்து ஷேர்ஸ் வாங்கினா கூட அதை கூட கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்களே, இதெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு. கரெக்ட். இங்கே சில பேர் அதை வச்சுன்னு பார்த்தீங்களா, எல்ஐசி வந்து அதானி கம்பெனியின் பங்குகளை வாங்கியது, இதை மிட்டாய் மாமாக்கள் உடனே கபால்னு களத்தில் குச்சிட்டாங்க. இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு அட விளக்கெண்ணைகளா. எல்ஐசி நிறுவனம் அப்படின்றது வந்து அவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த இடிஎஃப் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. அண்டு அவங்களுடைய பணம் இப்போது எல்ஐசியில் வந்து நமக்கு இந்த போனஸ்ன்னு வருது. அதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? அவங்க என்ன பேங்கிங் மாதிரி வந்து நம்ம போடுற பணத்தை வட்டி கூட்டு பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அடுத்தது அதானி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க ஷேர்களை வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் அதானிக்கு லோன் கொடுக்கல, இவங்க அந்த கம்பெனி ஷேரை வாங்குறாங்க. அப்படி வாங்கினதுனால அவங்களுக்கு எவ்வளோ 1000 கோடி லாபம் வந்தது அப்படின்ற கணக்கு தெரியுமா அவங்களுக்கு? இன்றைக்கி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நம்ம நிறைய ஃபண்டு பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் ப்ராஃபிட் வருது, அதைத்தான் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. அப்படித்தான் நாமளும் அந்த எஸ்ஐபி முதற்கொண்டு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்டு எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அதானி குரூப்பில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலை, அவங்க ஏராளமான கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே. சரியா? இப்போ இதில் என்ன வந்தது உங்களுக்கு? ரைட்டு, வாஷிங்டன் போஸ்ட்டில் அதை எழுதினவர் வந்து ஒரு இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிக்கின்னு இங்கே இருந்து இந்தியாவுக்கு எதிராக நடக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக உக்காந்துன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்க ஒரு சில பத்திரிகைகளில் இங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு சில இந்த ஊடகங்களை வந்து இந்த அதானி கம்பெனியோ இல்லை அம்பானி கம்பெனியோ அவங்க வாங்கிட்டாங்கன்னா பார்த்தீங்களா ஊடக சுதந்திரம் பறிபோய் விட்டது அப்படின்வாங்க. அமேசானுடைய ஜெஃப் பெசோஸ் அவர் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஊடகத்தை கையில் வாங்கி வச்சுன்னுக்கிறார். அது எந்த ஊடகம்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த ஆள் வாங்கினா வந்து அது ரொம்ப நல்லது, இங்கே வாங்கினா கெட்டதா? சரி, அடுத்தது இப்போ வந்து இது மாதிரி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஷேரை வாங்கினாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நல்ல நேரம் வரும்போது விற்பாங்க, அதை லாபம் பார்க்குறாங்க, ஏற்கனவே லாபம் பார்த்துருக்காங்க. இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. வாஷிங்டன் போஸ்ட் எங்கேருந்து வர பத்திரிகை விற்கிறோம்? அமெரிக்கா தானே. அமெரிக்கா வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. இங்கே மாதிரி வந்து அரசுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டார் அப்படின்லாம் அங்கே கிடையாது. எல்லாமே வந்து ப்ரைவேட் கம்பெனிகள், எக்ஸப்ட் வெரி ஃபியூ அப்படின்னு வச்சுக்கோமே. இன்டெல் கார்பரேஷன் தெரியுமா? இந்த சிப்பெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இன்டெல் இன்சைட்னு கம்ப்யூட்டர்லாம் வருது இல்லை, அந்த கம்பெனி.
அந்த கம்பெனியில் அமெரிக்க அரசாங்கம் 10% ஷேர் வாங்கியிருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஓ. இதை எங்கேயாவது நம்ப முடியுதா? ஒரு முதலாளித்துவ நாட்டில், ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் 10% ஷேர் வந்து அரசாங்கம் வாங்குது. அதுவும் எப்படி? காசு கொடுத்து வாங்கினா பரவாயில்ல. இப்போ இந்த எல்ஐசியில் வந்து அவங்க கிட்ட இருக்க ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அமெரிக்காவில் என்ன பண்ணிக்கிறாங்க, சிப்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி இந்த செமிகண்டக்டர் இதிலெல்லாம் வந்து நம்ம தன்னிறைவு இருக்கணும், ஏற்கனவே தன்னிறைவு தான் இருந்தாலும் வந்து மற்ற காம்படிஷனை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அது மூலமாக லோனு கிராண்ட்ஸு அப்படின்னு கொடுப்பாங்களாம். மக்கள் பணம், வரி பணம், அதை வந்து அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டு 10% ஷேரை வந்து கவர்மெண்ட் பேருக்கு மாற்றிக்கினாங்களாம். நீ சிரிக்கிறல்ல, அப்போ அங்கே இருக்கிறவன் எப்படி சிரிப்பான்? அதை வந்து எழுதுவார் அவர், இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் எழுதினவர், இதை எழுத வேண்டியது தானே. இது மட்டும் இல்லை, யூஎஸ் ஸ்டீல் அந்த கம்பெனியில் ஜப்பான் கம்பெனி வந்து அதை வாங்கணும்னாங்க. அவன் காசு கொடுக்குறான், இவன் விற்கிறான், அவன் வாங்குறான், போக வேண்டியது தானே. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் நடுவில் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, ஆனால் கோல்டன் ஷேர் அதை எங்களுக்கு கொடுத்துரும். அது என்ன கோல்டன் ஷேர் அப்படின்னா அதுக்கு எக்கனாமிக் வேல்யூலாம் கிடையாது. ஆனால் அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் டிசிஷனில் கவர்மெண்ட் வில் ஹாவ் அ சே. அவங்கள கேட்காம அதை மற்றவங்களுக்கு விற்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த கோல்டன் ஷேரை கொடுத்துட்டு ஜப்பான் கம்பெனி வந்து அந்த யூஎஸ் ஸ்டீல் கம்பெனியை அமெரிக்காவில் இருக்கிறத வாங்கியிருக்கான். இந்த மாதிரி இப்போ வரிசையாக பல கம்பெனிகளில் யூஎஸ் கவர்மெண்ட் காசு கொடுத்து கிடையாது, நாங்கள் உங்களுக்கு கிராண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்து அந்த கம்பெனிகளில் ஷேரை வாங்கினுக்கிறாங்க. இதை பற்றி எழுதண்டா, லோன் மாதிரி கொடுப்பாங்களா, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கொடுப்பாங்களா? அப்போ உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நீங்கள் லோனை கொடுப்பீங்க, ஷேரை வாங்கிப்பீங்க கவர்மெண்ட்டில். அப்போ வேண்டாதவங்களுக்கு அந்த பணத்தை வந்து மற்ற கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்காங்க, எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க கம்பெனிகள் இருக்கும்ல, ஸ்டார்ட் அப் இருக்கும்ல, அதை பற்றிலாம் நீங்கள் எழுத மாட்டிங்களா? இதுவாது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே மக்கள் வரி பணத்தை தூக்கி கொடுத்துப்புட்டு நீ ஷேரை வாங்கி உக்காந்து நிற்கிறிய, இது ரொம்ப யோக்கியமா? பாருங்க, ஒவ்வொரு தடவையும் பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்லலாம் அந்த பெகசஸ் வரும். உடனே பார்த்தீங்களா பெகசஸ் 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 அப்படின்னு போர்டு தூக்கின்னு சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹிண்டன்பர்க், அது மேலேயே இப்போ ஏகப்பட்ட கோளாறு, அதை ஊற்றி மூடிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு இப்போ வந்து அந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்திருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க ஷேர் வாங்கினாங்க, இதில் இல்லீகலிட்டி என்ன இருக்குது எனக்கு சொல்லுங்கள். அப்படி ஷேர் வாங்கினது தப்பு, சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னால், இதான் வந்து நியூஸ் வந்திருக்குல்ல, கோர்ட்டுக்கு போங்க. ரஃபேலுக்கு போனீங்கல்ல, பெகசஸுக்கு போனீங்கல்ல, அந்த எஸ்ஐஆருக்கு போனீங்கல்ல, எல்லாத்துக்கும் போனீங்கல்ல, அப்போ இந்த மாதிரி போங்க. அந்த எலக்டோரல் பாண்டு கூட நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, அதில் சக்ஸஸும் ஆகிட்டீங்களா, எலக்டோரல் பாண்டை கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல, அந்த மாதிரி எல்ஐசி இந்த மாதிரி வாங்கினது தப்பு, அதை திருப்பி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் கோர்ட்டுக்கு போங்கன்னா, இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கரணையில் இருக்க அந்த ராம்சார் நிலத்தில் வந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு யாரோ போட்டிருந்தாங்க, அப்படியா, அது இப்போ இல்லீகல் அப்படின்னா கோர்ட்டுக்கு போங்க. அது ஆட்சியில் இருக்கவங்கன்னு சொல்லலை, பட் யாரோ ஆதரவாளர்கள் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்களும் கோர்ட்டுக்கு போங்க. எதுக்கு? பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பித்த உடனே இதை பற்றி கோஷம் போடுவாங்க, பார்லிமெண்ட்டில் கலந்துக்காமல் வெளில வந்து போர்டு பிடிச்சின்னு நிற்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுக்கும் கிடையாது. அவ்வளோதான் யூஸ் ஆகுமே தவிர, சிம்பிள் கொஸ்டின், இன்வெஸ்ட் பண்ணதில் என்ன தப்பு, என்ன லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, அதை சொன்னீங்கன்னா போதும். அப்படி சொல்ல முடியலையா, வாய முடின்னு அப்படி ஓரமாக போய் உட்காரு. இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறதே பொழப்பு. இந்த மாதிரி இந்தியாவை வந்து கழுவி ஊற்றணும், இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அமெரிக்காக்காரன் வேலை பார்க்குறான்னா, அங்கே போய் வேலை பார்க்குற உனக்கு என்னடா அந்த புத்தி? வெள்ளைக்காரன் போடுற ரொட்டி துண்டுக்கு அலைஞ்சு நிற்குதுங்க இங்கே ஒரு சில கும்பலுங்க. இதெல்லாம் அப்படியே தூக்கி காரி துப்பிட்டு போயிட்டே இருங்க விக்ரம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இவனுக்கு பொழப்பே இதுதான். இவனுக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப யோக்கியம். இப்போ நான் சொல்லவா, அமெரிக்காவில் வந்து ஒரு இது பண்ணிட்டு கான்ட்ராக்ட் விட்டுக்கிறாங்க. $1000 இருக்க வேண்டிய இடத்துல 3500 கோட் பண்ணி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து பதவியில் இருக்கவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு. இதை பற்றிலாம் எழுதுவாங்களா வாஷிங்டன் போஸ்ட்டில்? நான் சொல்கிறது அமெரிக்காவிலிருந்து வருகின்ற தகவல். என்ன பண்ணுவீங்க? அங்கே இல்லாத கரப்ஷனாக இங்கே பண்ணின்னுக்கிறாங்க. இப்போ அங்கே கம்பெனிகள்லாம் வந்து கேம்பெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் கணக்கில் கோடி கோடியாக அள்ளி கொடுத்துன்னுக்குறாங்களே. என்ன சும்மாவா? ஐயோ பாவம், அவர் நல்லவர், கஷ்டப்படுறாரு அப்படின்னு. நீ பதவிக்கு வந்தியானா எனக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை மாற்று. அதுக்காகத்தானே பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப யோக்கியமாக அது கேம்பெயின் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கோடிகளை சாப்பிட்றீங்க நீங்கள். அந்த கேம்பெயின் ஃபண்டிங்கில் வந்து வேற ஏதோ கொடுத்தாரு அப்படின்றது தான் ட்ரம்ப்புக்கு எதிரான கேஸ். அது எதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணார்ன்ற குற்றச்சாட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது இங்கே இருக்கிறத விட ரொம்ப கேவலமாக இருக்கும். அதனால் நான் அதை பற்றிலாம் பேச விரும்பலை.
அதை பற்றியெல்லாம் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து பயந்து நடுங்கி நிற்கிறாங்க அத்தனை பேரும். அரசாங்கத்தை எதிர்த்து பேச முடியல, அந்த மாதிரி இருக்குது. கருத்து சுதந்திரம் அப்படின்னா சொல்லப்போனால் அமெரிக்காவில் அது வந்து அவங்க தனியாக ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்க. அந்த வாட்டர் கேட்டு, அது நியூயார்க் டைம்ஸுக்கு முதல்ல வருது, அதுக்கப்புறம் வாஷிங்டன் போஸ்ட் அவங்க அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து சட்டவிரோதமாக என்ன ஏது அப்படின் போது சரி எல்லா பத்திரிகைகளும் சேர்ந்து பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை வராது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அந்த இடத்துல இன்றைக்கி உக்காந்துக்கின்னு பேசுகிறதுக்கே பயந்து நிற்கிறானுங்க. அப்புறம் தானே இந்த விஷயத்தெல்லாம் அவங்க எழுதுறது. உடனே அங்கே இருக்கவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கின்னு இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அதில் என்னடா தப்பு அதை சொல்கிறா முதல்ல. அதை சொல்ல துப்பு இல்லைன்னா ஓடிப்போ. இன்னைக்கு வந்து அவன் போடுற பிஸ்கெட்டுக்கு வாலாட்டுற நாயின்னு தான் நான் சொல்லுவேன். அது தப்பு என்னன்னு சொல்கிற வரைக்கும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மோடி அவர்கள் சொல்கிறாரு, பீகார் எலெக்ஷனில் முதல்ல சாதனை படித்ததை விட இந்த தடவை நாங்கள் எங்களோட கூட்டணி சாதனை படித்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார். அது சாத்தியம் ஆக்சுவலாக? சாத்தியம் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்த்தரப்பில் அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகள் எல்லாருக்கும் வந்து அரசாங்கத்தில் ஒரு வேலை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு தீதி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஏதோ 30,000 கொடுப்பாங்களாம், கடன் வட்டி தள்ளுபடி பண்ணுவாங்களாம். ஏங்க அங்கே இருக்கிற மக்கள் தொகை என்ன, எவ்வளோ குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கஜானாவை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். அமெரிக்காவிலேருந்து காசு வந்தால் கூட கட்டுப்படி ஆகாது. இந்த மாதிரி அள்ளி தெளிச்சு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த பிமாரு ஸ்டேட்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து இப்படி மேலே கொண்டு வந்து நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஆட்சியில் வச்சா இதை ஏற்கனவே அந்த கேஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இவர் வந்து ஹெல்த் கிரவுண்ட்ஸில் பெயிலில் வெளில வந்துட்டு அரசியல் பிரச்சாரம் பண்ணின்னுக்கிறாரு. பேட்மிண்டன் ஆடுறாரு. ராகுல் காந்தியை பார்த்து எப்போ கல்யாணம் பண்ணி போகிற அப்படின்றாரு. இதுக்கெல்லாம் உடம்பு சரியாக இருக்குது. ஆனால் ஜெயிலுக்குள்ளே போனோன்னா மட்டும் ஐயோ அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் கண்டிஷனில் பெயிலில் வந்தால் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பெயிலா? இது நம்ம நாட்டோட தலை விதி. என்ன பண்ணுறது? ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே உள்ளுக்குள்ளேயே சில குழப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விக்ரம். எதுக்காக? ஏன்னா இப்போ சிஎம் ஃபேஸ் அப்படின்னு நிதிஷ்குமார் ஐடென்டிஃபை பண்ணல. ஆமாம். அவங்க தரப்புல வந்து தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? அதுவும் காங்கிரஸ். பார்த்தீங்களா? நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் யார் அப்படின்றாங்க. அவர் ஆல்ரெடி சிஎம்மாக இருக்கார். அவர் தான் சிஎம்னு சொல்கிறதுல பாஜகவுக்கு என்ன தயக்கம்? அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல சார், வேற யாரையாவது மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. பாருங்க, அதெல்லாம் அப்புறங்க. இப்போதைக்கு இவர் தான் சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும், 6 மாதத்துக்கு முன்னாடியே நிதிஷ்குமாரை நீங்கள் வாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருங்க, இல்லைன்னா நீங்கள் கவர்னராக போயிருங்க, ஊபி கவர்னராக போங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கே கவர்னராக வாங்க அப்படின்னு அமுச்சு விட்டுட்டு அவங்க சிஎம் இருந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லையா? இப்போவும் ஒன்றும் இல்லை. பாருங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் சென்ட்ரலுக்கு வந்துருங்க, அவர் கவர்னராக போயிருங்க அப்படின்னு பேசினேன். ஆமாங்க இவர் தாங்க சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பார்கள்னா, ஆமாம் எம்எல்ஏக்கள் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம். அதாவது இங்கே கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்கினாங்க, அங்கே சொல்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இப்படி நமக்கு நாமே வந்து ஆப்பு வச்சுன்னு இருந்தால் அப்புறம் என்னத்தை பண்ணுறது? முன்பை விட அதிகமாக ஜெயிப்போம் அப்படின்னா பார்ப்போம். அது ஒரு 15 சீட்டுக்கு பக்கத்தில் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஒருத்தர் எதிர்த்து போட்டி போடுறாங்க போல இது. போன தடவை பண்ண தப்ப இந்த தடவை ஆர்ஜேடி பண்ணலை. போன தடவை காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு அள்ளி கொடுத்தாங்க. ஆர்ஜேடியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அட்டகாசமாக இருந்தது. காங்கிரஸுக்கு கொடுத்ததுனால தான், ஒருவேளை காங்கிரஸுக்கு கொடுக்காம அதில் ஆர்ஜேடியே போட்டி போட்டு இருந்ததுன்னு சொன்னால் கடந்த தேர்தலில் மேபி ஆர்ஜேடி வந்து ஜெயிச்சு வந்திருக்கலாம். அடுத்தது போன தடவை அந்த சிராக் பாஸ்வான் அவருடைய ஃபேக்டர் ஒன்று இருந்தது அந்த ஆர்ஜேடி, பெரிய அளவில் இல்லைன்னாலும் அது கொஞ்சம் பேசப்பட்டது. இந்த தடவை அதெல்லாம் வந்து சரி பண்ணி இவ்வளோ சீட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஜேடி வந்து அந்த சிராக் பாஸ்வான் இருக்கிற தொகுதியில் ஏதோ போட்டி போட்டாங்கன்னாங்க, இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்களான்னு தெரியல. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகணும். அதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணணுங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க கேட்குறாங்க, பார்த்தீங்கன்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இப்படியே சொல்லி நிற்கிறாங்க. இவங்களுக்காக வேணும்னா பிரைம் மினிஸ்டரியல் ஃபேஸ்னு யாருமே தேவையில்லை, எம்பிக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கொம்பு சுற்றுவாங்க. இவங்களுக்காக வேணும்னா நாங்கள் தான் சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் எங்கே அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது நேரத்துக்கு நேரம் அந்த மாதிரி மாற்றுறது தான். அந்த நெரேட்டிவ்க்கு இவங்க இடம் கொடுக்கக்கூடாதுல்ல, அதை ஏன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. உங்கள் அற்புதமான கருத்துக்களை இப்போ என்னோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். இதெல்லாம் அற்புதமான கருத்து அப்படின்னு நக்கல் பண்ணியிருக்கிறேன். நன்றி விக்ரம்.